வல்லமையும் மகிமையும் மகத்துவமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மேன்மையானவைகளையும் உயர்ந்தவைகளையும் செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 14வது அதிகாரம் அதன் 34வது வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்று ஆண்டவர் சீசத்துவ உபதேசத்தை ஜனங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதை காண முடிகிறது. இந்த உலகத்தின் விலை உயர்ந்த ஒரு பொருட்களை காட்டிலும் ஆகாரம் என்று சொல்லுகிற அந்த காரியத்திற்கு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பது இந்த உப்பாக இருக்கிறது. அது ஒரு வேளை மனித மதிப்பிலே அது குறைவான மதிப்புடையதாக இருந்தாலும் அது ஒரு அழகான ஒரு ஆகாரத்தை அதை சுவையுள்ளதாக மாற்றுவதற்கு அது முக்கிய பங்கு வகிப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லும்போது அது சாரமற்று போனால், உப்பாய் இருக்கிறது வரைக்கும் அது சுவை கொடுக்க முடியும், அநேகரை அது திருப்தியாக்க முடியும். ஆனால் சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்று கேள்வி கேட்கிறார். இந்த உப்பு நல்ல மற்ற பொருட்களுக்கு ஒரு சுவை தரக்கூடியதாய் பாதுகாக்கக்கூடியதாய் மாறி இருக்கிறது வரைக்குத்தான் அதற்கு மரியாதை, அதற்கு மதிப்பு. இல்லை என்றால் அது வெளியே கொட்டப்பட்டும் மனிதனால் மிதிக்கப்படுவதற்கும் ஏதுவாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாரம் ஏற்றப்படுவதும் சாரம் குறைவதும் எதனால் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த மேலுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது உலகத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை உலக காரியங்களையும் உலகத்தையும் எந்த அளவுக்கு வெறுக்கிறார்களோ அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வாகிய உப்பு சாரம் ஏற்றப்பட்டதாய் இருக்கும். நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு சாரம் ஏற்றப்பட்ட பிரோச்சனமுள்ள மற்றவர் வாழ்க்கைக்கு சுவை கொண்டு வரக்கூடிய, மற்றவர் வாழ்வை திருப்திப்படுத்தக்கூடிய, மற்றவர் வாழ்வுக்கு ஒரு நன்மைகளையும் பாதுகாப்பையும் கொண்டு வருகிற ஒரு தேவ பிள்ளையாய் அவர்கள் ஜொலிக்க வேண்டும் என்றால் சாரமேற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் எவ்வளவு தூரம் உலக காரியங்களை, எவ்வளவு தூரம் உலகத்தில் உள்ளவைகளை வெறுத்து விடுகிறோமோ அவைகள் ஒரு தேவ பிள்ளையை சாரமேறினவர்களாய் மாற்றுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தும் உலகத்தை நேசித்து உலகத்தில் உள்ளவைகளை நேசித்து வாழ்கிற ஒரு நிலை இருக்கும் என்றால் அந்த உப்பு அது சாரமற்ற அல்லது புரோச்சனமற்ற ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் சீசனாய் இருக்க முடியாது, அவன் சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்து ஒரு தேவையற்ற புரோச்சனமற்ற வாழ்வை வாழ்கிறவனாய் இருப்பான் என்று அங்கே ஆண்டவர் அவன் சொல்லுவதை நாம் கவனிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்திலே எந்த அளவு இந்த உலகத்தின் காரியங்களை உலகத்தில் உள்ளவைகளை வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வு சாரமேற்றப்பட்ட வாழ்வாய், அநேகருக்கு புரோச்சனமும் ஆசீர்வாதமான வாழ்வாய், அநேகரை திருப்திப்படுத்தவும் களிப்பாக்கிற வாழ்வாய் நம்முடைய வாழ்வை மாறிவிடும். ஒருவேளை உலகத்தில் உள்ளவைகளிலேயே உழன்று கொண்டிருப்போம் என்றால், உலகத்தை இன்னும் வெறுத்துவிட மனமில்லாமல் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்வு புரோச்சனமற்ற வாழ்வாய் வாழுவோம். ஆனால் புரோச்சனம் இல்லாத வாழ்க்கை வாழுவோம். நாம் இருப்போம், ஆனால் எவருக்கும் அது புரோச்சனப்படுவதில்லை, எவருடைய வாழ்வையும் அது திருப்திப்படுத்துவதில்லை, எவருடைய எந்த காரியத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை. சாரமற்று போன ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அனபடினாலே இந்த கடைசி காலத்திலே நாம் சாரமேற்றப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக நாம் கிறிஸ்துவால் மாற்றப்படுவதற்கு, சீசனாய் மாற்றப்படுவதற்கு, உலகத்தில் உள்ளவைகளிலேயும் நாம் கவனம் செலுத்தாதபடி அவைகளை வெறுத்து விடுவோம், அவைகளை நம்மை விட்டு அகற்றி விடுவோம். சாரமேற்றப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை
கர்த்தருடைய சத்தியத்திற்குள் வருவதற்கு வழி செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை பயன்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தந்த நல்ல சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இந்த உலகத்திற்கு உப்பாக வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் சுவையற்று கசந்து போயிருக்கிற வாழ்க்கையை சுவை உள்ளதாய் மாற்றுவதற்காகவும் ஆண்டவரே, தெளிவு பாதுகாப்பதற்காகவும் ஆண்டவரே, அவர்களை மகிழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றி வழிநடத்துவதற்காகவும் இந்த உலகத்தில் உப்பாக எங்களை வைத்திருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் எவ்வளவு வெறுத்து விட வேண்டுமோ வெறுத்து சாரமேற்றப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. உலகத்தில் உள்ளவைகளையும் ஒரு தேவனுடைய பிள்ளை வெறுத்து விடாவிட்டால் அவன் சாரமற்று போய் புரோஜனமற்றவனாய் அவன் மற்றவர்களால் மிதிக்கப்படுகிற, மனிதனால் மிதிக்கப்படுகிற அளவில் மாறி விடுவானே. தகப்பனே, அந்த பரிதாப நிலை வேண்டாப்பா. நாங்கள் உப்பினால் சாரமேற்றப்பட்ட உப்பாக நாங்கள் ஆண்டவரே மாற்றப்படுவதற்கு அந்த உலகத்தை வெறுத்து வாழ்கிற வாழ்க்கை, உலகத்தில் உள்ளவைகளை வெறுத்து வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இந்த கிருபையினாலே நிரம்ப பண்ணும், சகல தடைகளை மாற்றும், அற்புதம் செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.